வணக்கம். நான் கனி மார்த்தாண்டன். இன்றைய பதிவில் லக்கணத்தில் இருக்கக்கூடிய ஸ்தான அதிபதி யார், என்ன பலன் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி பார்த்த வகுப்புகள் எல்லாமே லக்கணத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அதனுடைய காரகத்துவத்தை எப்படி வெளிப்படுத்தும் அப்படின்றதுக்கு ஒரு பதிவு இருக்குது. அதற்கு அடுத்தபடியாக லக்னாதிபதி எந்த கட்டத்தில் போய் இருந்தால் என்ன பலன், இது மூன்றாவது. லக்கணத்தில் இருக்கக்கூடிய ஸ்தான அதிபதிகள் ஒரு ஜாதகருக்கு என்ன பலனை தரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த மூன்று விஷயங்களையும் வச்சு தான் ஒரு ஜாதகருக்கு இந்த லக்கணத்தினால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். லக்கணத்தில் இருக்கக்கூடிய கிரகம் எந்த ஸ்தானத்திற்கு உரியதோ அந்த உறவு சார்ந்தவர்கள் அந்த ஜாதகருக்கு மிகுந்த உறுதுணையாக அன்பாக நடந்து கொள்வார்கள். அந்த ஸ்தானம் அவருக்கு ஒரு ஆதாயத்தை, லாபத்தை தரக்கூடியதாக அமையும். அதனால் லக்கணத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பாவ கிரகங்களாக இருந்தாலும் அதற்குரிய ஸ்தானம் அந்த ஜாதகருக்கு ஒரு பாதுகாப்பாக லாபகரம் தரக்கூடியதாக செயல்படும். அதை பற்றி உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா 4 கிரகம் இருக்குது லக்கணத்தில் அப்படின்னா எந்த கிரகம் செயல்படும், எந்த ஸ்தானம் அதில் வலிமையாக இருக்குது, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இதை பற்றியும் முதல்ல இந்த ஸ்தானங்கள் அதிபதிகள் லக்கணத்தில் போய் இருந்தால் என்ன பலன்றதை சொல்லிவிட்டு அதுக்கு அப்புறமா எந்த கிரகத்தினோட வலிமை ஒரு ஜாதகருக்கு லக்கணத்தில் சிறப்பாக வேலை செய்யுங்கிறதையும் நான் சொல்லித்தரேன். இது ஒரு ராசி கட்டம். இந்த ராசி கட்டத்தில் லக்கணம் ரிஷப லக்கணமாக வச்சுக்கலாம். ரிஷப லக்கணத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள், சூரியன் இருக்காரு, அதற்கு அடுத்ததாக சனி இருக்குது, வேற என்ன கிரகம் வச்சுக்கலாம், குருவும் வச்சுக்கலாம். இந்த லக்கணம் என்ன லக்கணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய வீடு. அதனால் லக்னாதிபதி சுக்கிரன் தான். நான் லக்னாதிபதி நிற்கக்கூடிய பலன்கள் நான் ஏற்கனவே போன வகுப்பில் சொல்லிட்டேன். இப்போ இந்த லக்கணத்தில் இருக்கக்கூடிய ஸ்தான அதிபதிகளுடைய பலத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்படிங்கிறதுனால சூரியன் இந்த லக்கணத்திற்கு எத்தனாவது வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4வது வீடு. ஏன்னா இந்த 4வது வீடு என்பது சிம்ம ராசி, இதனுடைய அதிபதி சூரியன். அதனால் இந்த ஜாதகருக்கு 4ஆம் வீட்டின் ஸ்தான அதிபதியான சூரியன் லக்கணத்தில் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாம். அதற்கு அடுத்தபடியாக சனி இருக்கார். சனி இந்த ஜாதகருக்கு எத்தனாவது வீட்டிற்குரிய அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 மற்றும் 10வது ஸ்தானத்திற்குரிய அதிபதி. ராசி மற்றும் மகர ராசி இந்த இரண்டுக்குமே அவர் தான் அதிபதியாக இருப்பார். இந்த லக்கணக்காரர்களுக்கு ரிஷப லக்கணத்திற்கு 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்திற்கும் 10வது ஸ்தானமான தொழில் ஸ்தானத்திற்கும் அவரே அதிபதி. அதனால சனி பகவான் இந்த ஜாதகருக்கு லக்கணத்தில் இருக்காருன்னு எடுத்துக்கணும். அடுத்ததாக குரு இந்த ஜாதகருக்கு 8ஆம் இடத்த அதிபதி. அவருடைய வீடான மற்றொரு வீடான இந்த மீன ராசி என்பது 11ஆம் வீடு. அதனால் இந்த ஜாதகருக்கு ஆயுள் ஸ்தான அதிபதியான குரு இருக்காரு. 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு அதிபதியான குரு லக்கணத்தில் இருக்காருன்னு எடுத்துக்கணும். இப்போ இந்த ஸ்தானங்களுடைய அதிபதிகள் நிற்கின்ற பொழுது லக்கணத்தில் என்ன பலனை இந்த ஜாதகர் பெறுவார் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். லக்கணத்தில் எந்த ஸ்தானத்திற்குரிய அதிபதி அமர்ந்திருக்கின்றாரோ அவருடைய உயிர் காரகத்துவமும் அந்த ஜாதகத்தில் இயங்க ஆரம்பிக்கும். இப்போ லக்கணத்தில் லக்னாதிபதியே அமர்ந்திருக்கின்றார் அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகர் ஒரு ராஜா மாதிரி இருப்பார் நான் சொல்லியிருக்கேன். ஜாதகரை மட்டும் இந்த லக்கணம் குறிப்பிடாது. எல்லாரும் லக்கணத்தில் சொல்லும்போது ஜாதகரை மட்டும்தான் சொல்லுவாங்க. மற்றொரு உயிர்காரகத்துவம் கணிக்கணும் அப்படின்னு சொன்னால் லக்கணத்தில் இன்னொருத்தரை பற்றியும் சொல்லலாம். அது யார் அப்படின்னா தந்தையின் தந்தை, அப்பாவோட அப்பா யார், தாத்தா. அந்த தாத்தாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் லக்கணத்தை தான் பார்க்கணும். இப்படி ஒவ்வொரு ஸ்தானத்திற்கும் ஒரு உறவு நிலை இருக்குது. அதனால்தான் ஒரு ஜாதகத்திலேருந்து பல்வேறு வகையான உறவுகளினுடைய நிலைகளை தெரிந்து கொள்ளலாம். லக்கணத்தில் லக்னாதிபதியே இருக்கின்ற பொழுது தந்தையின் தந்தை தாத்தா என்ன பண்ணுவார், இந்த பிள்ளை மேலே ரொம்ப அன்பாக இருப்பார். மற்ற பேர பிள்ளைகளை விட இந்த பேர பிள்ளை மேலே ரொம்ப அதிக அன்பும் அக்கறையும் செலுத்துவராக இருப்பார்.
லக்கணத்தில் 2ஆம் அதிபதி போய் இருந்தால் அந்த ஜாதகருக்கு செல்வ நிலை என்பது சிறப்பாக இருக்கும். பண பிரச்சனை அந்த ஜாதகருக்கு ஏற்படாது. குடும்ப உறுப்பினர்கள் அந்த ஜாதகரின் மீது அதிக அன்பும் அக்கறையும் செலுத்துவார்கள். என்ன காரகத்துவம் இயங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாயின் அப்பா, அம்மாவோட அப்பா, அதாவது தாத்தா, அந்த தாத்தாவும் சரி, சித்தப்பா, பெரியப்பா மற்றும் மனைவியின் அம்மா, மாமியார், மகளோட மாமியார், ஒரு பெண் குழந்தை இருக்குன்னா அவங்களுடைய மாமியார் உங்களுக்கு சம்மந்தி, இந்த உறவுகள் இந்த ஜாதகருக்கு அதிகப்படியான ஒரு நன்மையை செய்யக்கூடியவர்களாக அமைவார்கள். லக்கணத்தில் 3ஆம் அதிபதி இருந்தால் அந்த ஜாதகருக்கு உடன் பிறந்த சகோதரர்களால் நன்மை ஏற்படும். இவங்க அவங்களுக்கு எந்த நன்மையும் செய்யலைனா கூட உடன் பிறந்தவர்கள் இந்த ஜாதகருக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அது மட்டும் இல்லை, என்ன காரகத்துவம் இந்த ஜாதகருக்கு இயங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனைவியின் அப்பா அதாவது மாமனார் மற்றும் சித்தப்பா, அத்தை, பெரியப்பா இருக்காங்க இல்லையா, அவர்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். மனைவியின் கூட பிறந்த தம்பி அல்லது அண்ணன், அவர்களை திருமணம் செய்த துணைகள், உங்களுக்கு என்ன முறை வேணும், மச்சான் மனைவின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த உறவுகள் இந்த ஜாதகருக்கு ஆதரவாகவும் இவர்களுக்கு ஒரு நல்லது செய்ய வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க. லக்கணத்தில் 4ஆம் ஸ்தானத்திற்குரிய அதிபதி இருந்தால் அந்த ஜாதகருக்கு வீடு, மனை, வாகனம் ஆகியவற்றால் லாபமும் ஆதாயமும் கிடைக்கும். பெற்ற தாய் இந்த ஜாதகருக்கு மிகுந்த உறுதுணையாக இருப்பார். அம்மாவோட பாதுகாப்பு இந்த ஜாதகருக்கு மிக அதிகமாக இருக்கும். இவர் படிக்கக்கூடிய கல்வியால் மிகப்பெரிய லாபம் இந்த ஜாதகருக்கு கிடைக்கும். 4ஆம் இடங்கிறது ஆரம்ப கல்வி மட்டும் கிடையாது, கல்வியை பொறுத்த வரைக்கும் அது முக்கியமான ஒரு ஸ்தானம். அதனால் என்ன படிப்பு படிக்கிறாங்களோ அது அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, படித்தது ஒன்று, வேலை செய்கிறது வேறு மாதிரி இருப்பாங்க. ஆனால் இந்த ஜாதகருக்கு படிக்கின்ற விஷயங்கள், அவர் படிக்கின்ற கல்வி அவருக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை அவருக்கு தரும். 4ஆம் அதிபதி லக்கணத்தில் இருந்தால் என்ன உயிர் காரகத்துவம் இயங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா மற்றும் அப்பாவினுடைய அம்மா, பாட்டி, இவங்க 2 பேருமே இந்த ஜாதகருக்கு மிகவும் உறுதுணையாகவும் அன்பாகவும் இருப்பார்கள். அவர்களால் ஒரு லாபம் இந்த ஜாதகருக்கு எப்படியாவது கிடைக்கும். லக்கணத்தில் 5ஆம் அதிபதி இருந்தால் இந்த ஜாதகருடைய பிள்ளைகள் அவருக்கு பேரும் புகழும் வாங்கி தருவார்கள். பிள்ளைகளால் இந்த ஜாதகருக்கு பெருத்த லாபம் கிடைக்கும். பிள்ளைகள் பிறந்த நேரம் இந்த ஜாதகருக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை தரும். வயதான காலத்தில் அவருடைய பிள்ளைகள் அவரை விட்டு போக மாட்டாங்க, கூடவே தான் இருப்பாங்க. எந்த நேரத்திலும் தந்தைக்கு உறுதுணையாக இந்த பிள்ளைகள் இருப்பார்கள். இப்படி தான் பலன் எடுக்கணும். என்ன உயிர் காரகத்துவம் இயங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெற்ற பிள்ளைகள் ஆண் பெண் அப்படின்னு வித்தியாசம் கிடையாது. பிள்ளைகளால் இந்த ஜாதகருக்கு எப்பொழுதும் பெருமையும் உறுதுணையும் கிடைக்கும். மூத்த சகோதரி, அதாவது கூட பிறந்த அக்கா இருக்காங்க இல்லையா, அவர்களுடைய கணவன் மற்றும் மனைவியின் அண்ணன் இந்த ஜாதகருக்கு உறுதுணையாக இருப்பார். லக்கணத்தில் 6ஆம் அதிபதி இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஒரு பெரிய நல்ல யோகம்தான் சொல்லணும். இந்த ஜாதகரை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவர்களுடைய பேர், புகழ், செல்வாக்கு, இந்த விஷயங்கள் அனைத்துமே இந்த ஜாதகருக்கு தானாகவே சேரும். எதிரி என்னென்ன வேலை செஞ்சு இவரை வீழ்த்தணும்னு சொல்லி ஒரு வலை செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், அவர் சம்பாதிச்சு வைத்த பேர், புகழ் இருக்கு இல்லையா, அந்த செல்வாக்கு, இவை அனைத்துமே இந்த ஜாதகருக்கு தானாகவே போய்விடும். அதனால் இவரை எதிர்க்கவங்க தன்னுடைய பலத்தை இழந்து விடுவார்கள். லக்கணத்தில் 6ஆம் இடத்து அதிபதி இருந்தால் அவங்கக்கிட்ட மோதுறது ஜாக்கிரதையாக இருக்கணும். என்னென்ன உயிர் காரகத்துவம் இயங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய் மாமா மற்றும் மாற்றாந்தாய். மாற்றாந்தாய்னா அப்பாவினுடைய 2வது மனைவி. அவர் மூலமாக இந்த ஜாதகருக்கு ஒரு நன்மை ஏற்படும். தாய் மாமாவும் நிறைய உதவிகள் செய்வார். இவர்களின் ஆதரவு இந்த ஜாதகருக்கு எப்பொழுதுமே இருக்கும்.
அதனால் மாற்றான் தாயால் ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அவரால் இவருக்கு பெரிய ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடியதாக அமையும். லக்கணத்தில் 7ஆம் அதிபதி இருந்தால் இந்த ஜாதகருக்கு வரக்கூடிய துணை, அதாவது அவருடைய மனைவி மூலமாக லாபம் கிடைக்கும். மனைவி நல்லா படித்தவங்களாக இருப்பாங்க, வேலைக்கு போவாங்க, சம்பாதிப்பாங்க, அதன் மூலமாக ஒரு வளர்ச்சி ஏற்படும். இல்லை மனைவியின் மூலமாக சொத்துக்கள் வந்து சேரும் இந்த ஜாதகருக்கு. எதிர்பாராமலே நிறைய சொத்துக்கள் மனைவியின் மூலமாக இந்த ஜாதகருக்கு பல்வேறு வகையில் ஆதாயங்கள் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு யோகம் இந்த ஜாதகருக்கு உண்டு. தொழில் முறையில் யாருடன் இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் செய்து கொள்கின்றார்களோ அந்த கூட்டாளியினுடைய யோகமானது இந்த ஜாதகருக்கு கிடைக்கும். அவரால் ஆதாயம் லாபம் இந்த ஜாதகருக்கு தன்னாலே ஏற்படும். 7ஆம் அதிபதி லக்கணத்தில் போய் அமர்ந்தால் வரக்கூடிய துணை மனைவியின் மூலமாக இந்த ஜாதகருக்கு லாபம் கிடைக்கும். அம்மாவினுடைய அம்மா, அதாவது பாட்டி, இவர்களின் மூலமாகவும் மற்றும் பிள்ளைகளுக்குடைய திருமணம் செய்து கொள்ளக்கூடிய மருமகன் அல்லது மருமகள், இவர்களுடைய அப்பா சம்பந்தார் சொல்கிறாங்க இல்லையா, அவர்களின் மூலமாக இந்த ஜாதகருக்கு ஒரு ஆதாயமும் நன்மையும் கிடைக்கும். லக்கணத்தில் 8ஆம் அதிபதி, அதாவது ஆயுள் ஸ்தானத்திற்குரிய அதிபதி போய் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு ஏதாவது பிரச்சனைகள் தொடர்ந்த வண்ணம் இருக்கும். எதுக்காக பிரச்சனை வருதுன்னே தெரியாத மாதிரி பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா 8ஆம் அதிபதி என்பது மறைவு ஸ்தானத்திற்குரிய அதிபதி. அதனால் ஏதாவது ஒரு பிரச்சனை எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மன நிம்மதியான ஒரு போக்கு இந்த ஜாதகருக்கு கிடைக்காது. என்ன உயிர் காரகத்துவம் இயங்கும் என்றால் அம்மாவினுடைய சகோதரியின் கணவர், அவர் மூலமாக இந்த ஜாதகருக்கு நன்மை அல்லது தீமை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இது மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறதுனால நன்மையும் கிடைக்கலாம், தீமையும் அதற்கேற்ற மாதிரி கிடைக்கும். லக்கணத்தில் 9ஆம் அதிபதி இருந்தால் இந்த ஜாதகருக்கு தந்தையினால் ஆதாயம் கிடைக்கும். தந்தையினுடைய முழு ஆதரவும் அன்பும் இந்த ஜாதகருக்கு கிடைக்கும். அப்பாவினுடைய சொத்துக்களாக இருக்கட்டும், இல்லை அப்பாவோட பதவி, அப்பாவினால் பல்வேறு விஷயங்கள் இந்த ஜாதகருக்கு மிகவும் லாபகரமாக அமையும். என்ன உயிர் காரகத்துவம் இயங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனைவியின் சகோதரர், அதாவது மைத்துனர் மற்றும் பேரன் பேத்திகள், இவங்க எல்லாருமே இந்த ஜாதகர் மேலே ஒரு அன்பாகவும் மரியாதையாகவும் இருப்பாங்க. பேரன் பேத்திகள் எப்போவுமே கூடவே இருப்பாங்க. இந்த அன்பு அவங்களுக்கு எப்போவுமே கிடைக்கும். சில பேர் என்ன தான் செஞ்சாலும் பேரன் பேத்திக கொஞ்சம் சிடு சிடுன்னு இருப்பாங்க, வயசானவங்கள மதிக்காமல் இருப்பாங்க. அந்த நிலை இந்த ஜாதகருக்கு ஏற்படாது. பேரன் பேத்திகள் தங்களுடைய முழு அன்பையும் இந்த ஜாதகர் மேலே செலுத்துவார்கள். லக்கணத்தில் 10ஆம் அதிபதி இருந்தால் அந்த ஜாதகருக்கு அவர் செய்யக்கூடிய தொழிலால் மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். என்ன தொழில் செய்தாலும் அதில் அவருக்கு ஒரு நல்ல வளர்ச்சியும் லாபத்தையும் அவர் பெறலாம். என்ன உயிர் காரகத்துவம் இயங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்றான் தாய், தந்தையினுடைய மனைவி, அதாவது அம்மா இல்லை, மாற்றான் தாயினுடைய மகன் அல்லது மகள் மூலமாக இந்த ஜாதகருக்கு ஒரு லாபம் ஏற்படும். இந்த உயிர் காரகத்துவம் வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னால் உண்மையாகவே மாற்றான் தாய் இருந்தால் வேலை செய்யும். இல்லை என்றால் இந்த உயிர் காரகத்துவம் வேலை செய்யாது. இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய மகன் அல்லது மகள் இந்த ஜாதகருக்கு மிகுந்த உறுதுணையாக ஆதாயத்தை தரக்கூடியவர்களாக இருப்பார்கள். லக்கணத்தில் 11ஆம் ஸ்தானத்திற்குரிய அதிபதி இருந்தால் இந்த ஜாதகருக்கு அவருக்கு முன் பிறந்த மூத்த சகோதரர் சகோதரிகள், இவர்கள் மூலமாக ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். அவர்களுடைய அன்பும் ஆதரவும் இந்த ஜாதகருக்கு எப்போவுமே இருக்கும். அவருக்கு நஷ்டம் என்பது தொழிலில் கிடைக்காது. ஏன்னா லாபஸ்தானத்திற்குரிய அதிபதியே 11ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால அவருக்கு இந்த நஷ்டங்கிறது வராது. அவர் என்ன தொழில் செஞ்சாலும் அது சமமாக லாபம் நஷ்டம் ரெண்டுமே சமமாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா லாபத்தை மட்டும் சம்பாதிக்கக்கூடியவராக இந்த ஜாதகர் இருப்பார். என்ன காரகத்துவம் இயங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு ஒருவேளை 2வது துணை இருந்தால் அவர் மூலமாக ஒரு நல்ல லாபம் ஆதாயம் கிடைக்கும். அதே மாதிரி வரக்கூடிய மருமகன் அல்லது மருமகள், இவர்களுடைய ஆதரவு அன்பும் இந்த ஜாதகருக்கு எப்பொழுதுமே இருக்கும்.
இவர் சொன்னால் அதற்கு மறு பேச்சில் மாப்பிள்ளை வேலை செய்வார். மருமகளும் அதே மாதிரி இருப்பாங்க. அதை மாதிரி இவருடைய பிள்ளைகளை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய மருமகன் அல்லது மருமகள், இவர்களுடைய அன்பு இந்த ஜாதகருக்கு எப்பொழுதுமே இருக்கும். லக்கணத்தில் 12ஆம் ஸ்தானத்திற்குரிய அதிபதி இருந்தால் அந்த ஜாதகருக்கு விரயம் என்பது அதிகமாக ஏற்படும். செலவு ஆயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இது மறைவு ஸ்தானத்திற்குரிய அதிபதி லக்கணத்தில் போய் அமர்ந்தால் இந்த ஜாதகருக்கு கொஞ்சம் செலவினங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். என்ன மாதிரி உயிர் காரகத்துவங்கள் இயங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட்டனார் அப்படிங்கிற உயிர் காரகத்துவம் இயங்கும். தந்தையினுடைய தாத்தாவாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா தாயினுடைய தாத்தா, அவர்கள் மூலமாக ஏதாவது சொத்துக்கள் இருந்தால் அது இந்த ஜாதகருக்கு கைக்கு சேராது. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த பாட்டனார் அப்படிங்கிறதே பார்க்க முடியல. தாத்தாவோட அந்த பரம்பரையினுடைய இது முடிஞ்சு போயிடுது. அந்தளவுக்கு தான் ஆயுள் காலம் இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த பாட்டனார் வழி சொத்துக்கள் ஏதாவது இருந்தால் அது இந்த ஜாதகருக்கு கிடைக்காது. இந்த சொத்துக்களுக்காக முயற்சிகள் செய்கின்ற பொழுது அந்த பிரச்சனைகளும் செலவுகள் தான் இந்த ஜாதகருக்கு ஏற்படும். இது வரைக்கும் லக்கண பாவத்தினுடைய பலன்களை நம்ம எடுக்கிறதுக்கு 3 வகையில் பின்பற்றி அதனுடைய பலன்களை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது 3வது முறையான ஸ்தான அதிபதி லக்கணத்தில் போய் இருந்தால் என்ன பலன், அதுதான் இந்த வகுப்பில் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். லக்கணத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அந்த ஸ்தானம் பாதக ஸ்தானத்திற்குரிய அதிபதி இருக்காரு அப்படின்னு சொன்னால் ஜாதகருக்கு நன்மையை மட்டும் அந்த ஜாதகருக்கு செய்ய மாட்டார். என்ன பண்ணுவார், பாதகம் எவ்வளோ பெரிய கண்டத்தை கொடுப்பாருன்னு யோசிச்சு பாருங்கள். அந்த ஜாதகருக்கு ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையை தருவார். அதுதான் பாதக ஸ்தானத்திற்குரிய வேலை. சர லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு 11ஆம் ஸ்தானம் பாதகத்தை செய்யும். ஸ்திர லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானம் அந்த ஜாதகருக்கு அது பாதகத்தை செய்யக்கூடியது. உபய லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு 7வது ஸ்தானமான களத்திரஸ்தானம் பாதகத்தை செய்யும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த ஸ்தானத்திற்குரிய அதிபதி அது பாதகத்தை செய்வாரோ அவர் போய் லக்கணத்தில் இருந்தால் அந்த உறவு முறைகளால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம். அவர்களால் ஏதாவது பெரிய பிரச்சனைகள், சின்ன பிரச்சனையாக இருக்காது, பெரிய பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். லக்கணத்தில் 1க்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரே லக்கணத்தில் 2 கிரகங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் எந்த கிரகம் அந்த ஜாதகருக்கு வலிமையாக அந்த இடத்துல அமர்ந்திருக்குன்னு பார்க்கணும். முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம், வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் அந்த ஜாதகத்தில் லக்கணத்தில் இருக்கான்னு பார்க்கணும். உதாரணத்திற்கு இப்போது எந்த ராசி கட்டத்தில் உங்களுக்கு லக்கணம்னு எழுதியிருக்காங்களோ அது இருக்கக்கூடிய கிரகமானது அதே ராசியில் நவாம்சத்திலும் இருந்தால் வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம்னு பேர். அப்படின்னா அந்த கிரகம் அந்த ஜாதகருக்கு லக்கணத்தில் இருக்கிறதுனால பலமாக செயல்படும். 4 கிரகம் இருக்குது, அதில் ஒரு கிரகம் வர்க்கோத்தமம் என்ற நிலையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது பலமாக செயல்படும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். லக்கணத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களில் எதுவுமே வர்க்கோத்தமம் என்ற நிலையில் இல்லை அப்படின்னு சொன்னால் அதற்கு அடுத்தபடியாக உச்சம், ஆட்சி, மூலத்திரிக்கோணம் இந்த இடங்களில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலும் அது பலமாக செயல்படும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை எந்த கிரகத்திற்கும் இந்த மாதிரி ஒரு உச்சம், நீச்சம் இந்த மாதிரி எந்த பலமும் தெரியல அப்படின்னு சொன்னால் கிரக யுத்தம் அப்படின்ற ஜோதிட வகுப்பில் நான் சொல்லியிருப்பேன். எந்த கிரகம் அதிகப்படியான பாகைகளை கடந்து வந்திருக்குன்னு பார்க்கணும். பாகை அப்படின்னா டிகிரி, ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு டிகிரி இருக்கும். இந்த டிகிரி ஒரு ராசி கட்டத்தில் எவ்வளோ தூரம் அதிகமாக கடந்து வந்திருக்குன்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் திரையில் பார்த்தா தெரியும், இந்த ரிஷப லக்கணத்தில் இருக்கக்கூடிய சூரியன் 20 டிகிரியில் இருக்கார், சனி 25 டிகிரியில் இருக்கார், குரு 5 டிகிரியில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் இதில் அதிகப்படியான பாகைகளை கடந்து வந்தது சனி தான். அதனால் இந்த கிரக யுத்தத்தில் வெற்றி பெற்ற கிரகம் என்பது சனியாகவே இருப்பார். அதனால் அவருடைய காரகத்துவம் அதிகமாக இந்த லக்கணக்காரருக்கு கிடைக்கும். அடுத்தது அதிகப்படியான ஒரு சந்தேகம் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, வக்ரம் பெற்ற கிரகங்கள் லக்கணத்தில் இருந்தால் என்ன பலன் எடுக்கலாம்.
லக்கணத்தில் வந்து இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து நேர்முகமாக செல்லக்கூடிய கிரகங்களை பற்றிய மட்டும்தான் நான் அந்த பலன்களை தந்திருக்கேன். வக்ர கிரகங்கள் அப்படின்னு சொன்னால் இப்போ எப்படி நேராக போயிட்டுருக்கோ அதே மாதிரி கிரகத்துடைய பலன்களை நம்ம எடுக்க முடியாது. வக்ரம் என்பது பின்னோக்கி நகரக்கூடிய நிலை. அப்படின்னா லக்கணத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஒரு ராசி கட்டம் முன்னாடி லக்கணத்திற்கு முன் உள்ள கட்டம் என்பது என்ன, 12ஆம் ஸ்தானம். அந்த இடத்துல தான் அந்த கிரகத்தினுடைய பலன்கள் இந்த ஜாதகருக்கு செயல்படும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். சில பேர் என்கிட்ட கமெண்ட்ஸில் அதிகமாக கேட்குற கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, குருவோட பார்வை வந்து கிடச்சிருச்சு, அதனால் வந்து எந்த விதமான தோஷங்களுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, பிரச்சனைகள் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. குரு ஒரு லக்கணத்திற்கு சத்ருஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கார், இல்லை 8ஆம் இடமான மறைவு ஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கார் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்தான பலம் அந்த ஜாதகருக்கு குருவால் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஜாதகமே தெரியாதவங்க வேணால் சொல்லலாம், குருவினுடைய பார்வை எல்லா தோஷங்களையும் போக்கும் அப்படின்னு சொன்னாலும் அவர் எந்த லக்கணத்திற்கு சத்ருவாகவும் மாரகஸ்தானத்திற்கு, மாரகம் அப்படிங்கிறது 8ஆவது இடம், இந்த இடத்திற்கு அதிபதியாக இருக்காரு அப்படின்னு சொன்னால் குருவினுடைய பார்வையானது அந்த ஜாதகருக்கு அதிக அளவில் நன்மைகளை செய்யவே செய்யாது. இதை நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கணும். மிக முக்கியமான ஒரு பிறப்பு விதி இதில் நீங்கள் லக்கணத்தில் பார்க்கணும். ஏன்னா ஜாதகருடைய நிலையை வந்து லக்கணத்தை வச்சு தான் கணிக்கிறோம் அப்படிங்கிறதுனால இந்த பிறப்பு விதியும் நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கணும். ஜாதகர் பிறந்திருக்கக்கூடிய நாளில் வந்த திதி. இப்போது திதி அப்படின்னா என்ன, அமாவாசை, பௌர்ணமி, பிரதம, துவிதியை, இப்படி எந்த திதியில் இந்த ஜாதகர் பிறந்திருக்கின்றார், அந்த திதிக்குரிய திதி சூன்ய ராசி என்ன, கிரகம் என்ன அப்படின்னு பார்க்கணும். இதற்கான ஒரு பதிவு இருக்குது, ஜோதிட வகுப்பில் போட்டிருக்கேன். பூஜ்யம் செய்யும் கிரகங்கள் அப்படின்னு ஒரு பதிவில் நான் போட்டிருக்கேன், பாருங்கள். ஏன்னா இது உங்களுக்கான ஒரு சூட்சம விதி. இப்போ ஒருவேளை திதி சூன்ய ராசியில் போயிட்டு உங்களுடைய லக்கணம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம், அப்போது உங்களுடைய லக்கணமே வந்து கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லலாம். அந்த கிரகத்தினுடைய வலிமை முழுமையாக செயல்படாமல் ஸ்தம்பிச்சு போய் நிற்கும். என்ன வழியில் போய் நீங்கள் வேலை செஞ்சாலும் எல்லா யோகமும் இருக்குது அப்படின்னு ஒரு ஜோதிடர் சொல்லிடுவார், ஜாதகத்தில் நல்லா இருக்குது, ஆனால் உண்மையில் அதோடைய நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த வேலையுமே நடக்காது. நமக்கு ஏன் இப்படி தொடர்ந்து பிரச்சனையாகவே இருக்குது, நல்லா இருக்குது, யார் பார்த்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய திதி என்னவோ அதற்கு சூன்யத்தை தரக்கூடிய ராசி அல்லது கிரகம் அந்த ஜாதகருக்கு இருந்தால், அவருக்கு அதுவும் லக்கணத்திலே போய் அமர்ந்து விட்டால் எந்த பரிகாரமும் பலிக்காது, நிறைய விஷயங்கள் செயல்படாமல் ஸ்தம்பித்து போய்விடும். இப்போ உதாரணத்திற்கு மீன லக்கணத்தில் பிறந்த ஒருத்தர், மீன லக்கணம் அவருக்கு, அவருடைய பிறப்பு திதியானது துவீதியில் வந்து பிறந்திருக்காரு அப்படின்னா இந்த மீனமும் தனுசு ராசியும் இந்த ஜாதகருக்கு சூன்ய ராசியாக செயல்படும். அப்படின்னா லக்கணமே சூன்யமாக இருக்குது. அதே மாதிரி குருவும் அந்த ஜாதகருக்கு செயல்படாத ஒரு கிரகமாக இருக்கும். இப்படிப்பட்ட அமைப்பு துவீதியில் பிறந்திருக்காரு, மீன லக்கணமாகவும் அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு பல்வேறு விஷயங்களில் தோல்விகள் தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். யோகம் இருக்குது, ஸ்தானத்தில் நல்ல அதிபதி, 4ஆம் இடத்த அதிபதி வந்து உட்கார்ந்துருக்காரு, இல்லை 7ஆம் இடத்த அதிபதி இருக்கார், லக்னாதிபதியே இருக்கார் அப்படின்னு சொன்னாலும் அந்த ஜாதகருக்கு தொடர்ந்து தோல்விகளாக இருக்கும். ஏன் இப்படி இருக்குது? திதிசூன்ய ராசி என்பது இந்த ஜாதகருக்கு லக்கணமாக அமைஞ்சிருச்சு. இதெல்லாம் நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தலைவிதி இதுதான் இந்த திதிசூன்ய கிரகம். இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஜாதகம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத நீங்கள் சரியாக கணிக்க முடியும். ஒரு லக்கண பாவத்திற்குரிய பலன்களை எப்படி 3 வழியாக சரியாக கணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். எந்த கிரகங்களுக்கு முக்கியத்துவம் தந்து எது பலத்துடன் உங்களுடைய ஜாதகத்தில் வேலை செய்கிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் நல்லாவே தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஜாதகத்தில் இருக்கக்கூடிய உறவு நிலைகள் மற்றும் ஒரு கிரகம் எப்பொழுது உங்களுக்கு வலிமையாக உங்களுடைய ஜாதகத்தில் வேலை செய்யும் அப்படிங்கிறத தெரிஞ்சிட்ருப்பீங்க. முக்கியமான இந்த திதி சூன்யத்தை நீங்கள் நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து உங்களுக்காக தரப்பட்ட ஒரு பிறப்பு ரகசியம். எல்லாருக்குமே ஒரே மாதிரி லக்கண பாவம் இயங்காது. இந்த லக்கணத்தில் இந்த கிரகங்கள்லாம் போய் அமர்ந்தாலும் அதனுடைய நிலை மற்றும்
இந்த திதி சூனிய கிரகமாக இருந்தால் வேலையே செய்யாது. அப்புறம் நீங்கள் ஜோசியக்காரங்களை போயிட்டு கோச்சிக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்களே வந்து இந்த விஷயங்கள்லாம் உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத சரியாக புரிஞ்சுக்கோங்க. சரியாக புரியலை, இன்னும் தெளிவு வரல அப்படின்னு சொன்னால் மீண்டும் மீண்டும் இந்த பதிவுகளை நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு எளிமையாகத்தான் இந்த வகுப்புகளை நான் தந்திருக்கேன். மீண்டும் மீண்டும் நீங்கள் கேட்குறதுனால நிறைய விஷயங்களை சரியாக தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த வகுப்பில் இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.